மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக மாற்றங்கள் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைச்சதற்கும் எதிர்மாறாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிலும் வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது போல இருக்காது. பொருளாதார ரீதியான விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்மாறாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பணியிடம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பணியிட சூழல் அப்படிங்கிறது, அதாவது சக பணியாளர்கள் மத்தியில் நிலவக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது சிறிதளவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றதுங்க. அதே மாதிரி தங்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகளின் போது பார்க்கும்போது சிறு கருத்து வேறுபாடு விவாதங்களாக மாற வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்தலை அப்படின்னும் போது மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது அதிகப்படியான செலவினங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். செலவினங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். அது அனைத்துமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நல்ல மாற்றங்களாகவும் இருக்கும், சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு மீறிய செயலாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எதற்கும் கவனமாக எல்லா விஷயத்திலையும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு சுமாரான காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். கையிருப்பு கரையலாம், செலவினங்கள் அதிகரிக்கலாம், பழைய நண்பர்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றது. இருப்பினும் அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கூடுதல் உஷாரா இருக்கிறது எதற்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலவையான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் சிலருக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்பட செய்யுங்க. அதே மாதிரி பல வழிகளில் இருந்தும் பணம் கூடுதலாகவே வரும். பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது. தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும். சுப செய்திகளால் மனம் மகிழும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம்.
தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சலூட்டலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள், புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மகான்களின் ஆசியும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும். காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே தங்களுக்கு சுபம்தான் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து தங்களுடைய மனம் விடுபடும். புதிய பொன் பொருள் சேர்க்க இருக்க பெறுகிறதுங்க. நீண்ட தூர பயணங்களும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றது. நீண்ட நாட்களாக வராது பணத்தை கடவுள் தங்களுடைய கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வேலையில் திறமை வெளிப்படும். நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்க பெறப்போகின்றது. வெளியில் எல்லாமே நல்லதாகவே நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரம் மனைவியிடம் பொய் சொல்லக்கூடாது. மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் குறைய ஆரம்பிச்சிடும். எதிரிகளோடு சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. எந்த பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. நேரத்தையும் அனாவசியமாக வீணடிச்சிட்டிங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலையும் பலுவும் தங்கள் தலைமையில் விழும்படி ஆகிடும். அதனால் கொஞ்சம் உஷாராகிருங்க. அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவு செய்து தங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க. அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்க. அந்த நபரிடம் இருந்து விலகி இருப்பது அவசியமாகிறது. அதே போல குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க. எதிலையுமே அவசரப்பட வேண்டாம். அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மன தெளிவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் சேரும். நீங்கள் இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம். அவமானப்படுத்தி பேச வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது. அதை அலைசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் தங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க. இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போறீங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டாம். வீண் விரைய செலவை குறைக்க வேண்டியது அவசியம். முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கப்படுவீங்க. வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கு உண்டான அத்தனை பாதைகளும் தங்களுக்கு திறக்கப்படும். ஆனால் உடன் இருப்பவர்களால் பிரச்சனை கூட, வேலை செய்பவர்களால் பிரச்சனை, உடன் இருப்பவர்களை பொறாமைப்பட்டு அதன் மூலமாக பிரச்சனை அப்படின்னா சில பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அப்படிங்கிறதுனால
கொஞ்சம் நீங்கள் வந்து கனிவோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க. சொத்து சுகம் வாங்குறது, பணத்தை சேமிப்பில் வைக்கிறது, வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது போன்ற அத்தனை விஷயங்களையும் வந்து இந்த காலகட்டத்தில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் இந்த காலத்தினுடைய இறுதி பகுதி கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க போகின்றது அப்படின்னு சொல்லலாம். பொறுப்புகளோடு பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்களில் எதிர்பாராத நன்மைகளும் வந்து தங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் கனிந்து வரப்போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். கொஞ்சம் மன நிறைவான ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்.